அனைவருக்கும் வணக்கம். திருச்சி உறையூரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு. 2 பேர் இந்த தண்ணி குடிச்சனால இறந்துருக்காங்க. 20க்கும் மேற்பட்டவர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு பொதுமக்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க இன்றைக்கி. ஸோ இவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணையர் அவர்கள் நாங்கள் 15 இடத்துல குடிநீர் எடுத்து நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம். அதில் குடிநீரில் எந்தவித கழிவும் கலக்கலை, நெகட்டிவ் அப்படின்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. அதற்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவங்க ஏரியாவில் நடத்தின ஒரு அன்னதான ஒரு நிகழ்ச்சி தான் காரணம், எல்லாத்துக்கும் அந்த சாப்பாடுனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்படி ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் தரப்பு சொல்கிறாங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா, அப்படி அன்னதானத்தினால எங்களுக்கு நடந்துச்சுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு ஏகப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா குடிநீர் குழாய்கள் நீங்கள் தோண்டி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறீங்க? இந்த சாப்பாட்டை செக் பண்ணி நீங்கள் சொல்லிட்டு போக வேண்டியதானே? மொத்தம் அதாவது குடிநீர் குழாயும் கழிவுநீர் குழாயும் பக்கத்து போகிற காரணத்தினால எப்படியோ கலந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடவை நாங்கள் இந்த தண்ணி எடுத்து வரவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம், அவங்கள்ட்ட அது என்ன சொல்ல வரேன் அவங்கள்ட்ட முறையிட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ 2 பேர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வேகமாக அதிகாரிங்க வர்றாங்க, செக் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பொதுமக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ஏரியாவில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் தெருவில் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி உடனே தெரிஞ்சுது அப்படின்னா, உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க யாரும் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா உடனே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு முறையிடுங்க. இந்த மாதிரி கழிவுநீர் வந்திருக்கு, நாங்கள் முறையிட்டும் அவங்க யாரும் பார்க்கல அப்படின்னு. நாள் தள்ள சப்போஸ் யாருக்காவது ரொம்ப வீக்காக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயிர் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு விஷயம் பார்த்துருக்கீங்க, பக்கத்தில் முறையிட்ருக்கீங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு உயிர் போகிற சமாச்சாரம். முறையிட்ருக்கீங்க, அது நடக்கலை அப்படின்னா உடனே ஆட்சியர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை சரி செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க.